தரிசன புத்தகம் 49வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் என்று சொல்லி நாம கடந்த மாதத்துல பார்த்தோம். அதாவது நீர் என் தாசன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேஜேவி என்ஐவில எல்லாம் பார்க்கும்பொழுது யூ ஆர் மை சர்வன்ட் இருக்குது. அப்போ நாம் அவருடைய வேலைக்காரன், அவர் நமக்கு எஜமான். அப்போ அந்த எஜமானுக்கு நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். அப்ப நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டுமே ஆனால் நாம எப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த மாதத்துல தியானிக்கும் பொழுது ஒரு வேலைக்காரன் எஜமானை வைத்து நான் பேசினேன். அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசரை அவர் அழைக்கிறார் தன்னுடைய மகனுக்காக பெண் பார்ப்பதற்காக அங்க அவருடைய தேசத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த எலியேசர் உடனே கீழ்ப்படுகிற வேலைக்காரன்ங்கிறதை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் அடையாளத்தையும் தரிசனத்தையும் கேட்டார். ஆண்டவரே, நான் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவர் அடையாளத்தை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அடையாளத்தை கேட்கிறார். அப்படி எந்த பெண் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன், உங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிறாளோ அந்த பெண் தான் என்னுடைய எஜமானனுக்கு ஏற்ற மகன் என்று சொல்லி ஒரு தரிசனத்தோடு கூட அந்த வேலைக்காரன் செல்கிறான். அது மாத்திரமல்ல, தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் வேறு எந்த அலுவலனையும் அவர் ஈடுபடலாம். அப்படின்னா அவர் சாப்பாடெல்லாம் அவர் கொண்டு முன்னு வைக்கிறாங்க, நான் எந்த வேலையில ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி தன் காரியங்களை முடிக்கிற வரைக்கும் வேற எதுலயும் அவர் ஈடுபடல. அது மாத்திரமல்ல, அவர்கள் தடுக்கிறார்கள். இன்னும் ஒரு 10 நாள் இந்த பிள்ளை மகள் இங்கே இருக்கட்டும் சொல்லும் பொழுது, இல்ல நீங்க தடை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தடைகளை உடைத்திருந்து தன்னுடைய கூட்டிட்டு வர்றார். கடைசியில அங்கே ஈசாக்கினிடத்துல பெண்ணை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவர் தரிசனத்தை ஈசாக்கினிடத்துல சொல்லவே இல்லை. அல்லது செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த காரியங்களை செய்யும் அவர் எதுவுமே சொல்ல. அப்போ அந்த இதே போல எலியேசரை போல நாம இருக்க வேண்டும். எப்படின்னா கீழ்ப்படுகிற வேலைக்காரனா இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல அடையாளத்தையும் தரிசனத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்கிற வேலைக்காரனா இருக்கிறோம். தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் வேறு எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மீறி நம்ம அந்த தரிசனத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தரிசனத்தின் திட்டத்தையும் வேறு யாருக்கும் நம்ம சொல்லாதபடி அதை செய்து முடிக்கிற வரைக்கும், அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் நம்முடைய இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது குறிப்பை பார்த்தோம். 2வது குறிப்புல தாவீது அபிஷாய் குறித்து பார்த்தோம். அபிஷாய் தன் எஜமானுக்காக பக்தி வைராக்கிய காட்டுகிறவன். அப்படி எப்படின்னா பாத்தீங்கன்னா, அவனுடைய சத்ருவை ஈட்டினால் ஒரே குத்தாய் குத்தட்டுமா என்று சொல்லி சவுல ஒரு முறை கேட்கும் பொழுது, வேண்டாம், அபிஷேகம் பண்ணுவித்த வேலை கை போடாது என்று சொல்லி தாவீது தடுக்கிறார். 2வது, அங்கே சீமையை தூஷித்து வரும் பொழுது அந்த செத்த நாயை ஒரே குத்தான உருவ குத்தட்டுமான்னு கேட்கும் பொழுது, வேண்டாம், ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரு, அதனால அவன் தூஷிக்கிறான் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறதை குறிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய எஜமானுக்காக பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னு அபிஷாய். அதாவது என்னுடைய எஜமானுக்கு விரோதிப்பு இருக்கிறாங்க, அவங்கள நான் என்ன பண்ணணும், குத்தி கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வைராக்கியமா இருந்தப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய காரியத்துல வைராக்கியமா இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதுல வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி 2வது குறிப்பை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய எதிரிகளின் பாடை துணி தன்னுடைய விருப்பத்திற்காக, தன்னுடைய எஜமான் தாவீதுடைய விருப்பத்திற்காக அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துட்டு வந்தான். அப்போ நாமளும் நம்முடைய எஜமானுடைய விருப்பத்திற்காக எந்த தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய உயிரை பணைய வைத்து ஆண்டவருடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். 3வது என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே கரிசனை மிகுந்த வேலைக்காரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ரூத்தினுடைய புத்தகத்துல அங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ரூத்தினுடைய புத்தகத்துல அவருடைய வேலைக்காரர்கள் உள்ளத உள்ளபடி சொல்லுவாங்க போய். அதாவது அவர் வந்து நிக்கும் பொழுது ஆண்டவரே, இவர் இந்த மகள் எங்கிருந்து வந்தால் என்ன செய்தால் எல்லாவற்றையும் அங்க போவாசின் இடத்துல உள்ளத உள்ளபடி சொல்லுகிறதான வேலைக்காரர்கள் காணப்பட்டார். அப்போ அவர் சொல்லுவாரு, உன்னுடைய விவரமா எனக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அங்க அந்த மகனுடைய வேலைக்காரன், உண்மையான வேலைக்காரன், கரிசனை மிகுந்த வேலைக்காரன், அவங்க சிலத கதற சிந்த விடுங்கள்னு சொன்னாங்க. நீ இந்த வயல் நிலத்துல பொறுக்கிக் கொள் என்று சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன், அவன் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன், அவன் உண்மையாய் அவனுடைய எஜமான இடத்துல போய் இந்த மகளுடைய இந்த ஆடுகளுடைய நிலைமையை போய் சொன்னார். அப்போ நம்மளும் இப்படிப்பட்டதான வேலைக்காரனாய் நமக்கான, அதாவது கரிசனை மிகுந்த வேலைக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த மாலை வேளையில நம்ம ஒரு 20 நிமிஷம் என்ன தியானிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஊழியக்காரனா நம்ம இருக்கக்கூடாது, எப்படிப்பட்டதான
வேலைக்காரனா நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 26வது அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 26வது அதிகாரம் வசனம் 5லிருந்து 3 வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம். சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படை தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுலும் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அமலேக்கையும் சிரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயை பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோட கூட வருகிறேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ தாவீதும் அபிசாயும் அங்கே சவுல் தங்கி இருக்கிறதான இடத்துக்கு வர்றாங்க. சரியா? இப்படி வரும்பொழுது அங்க 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்துல படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே கொச்சி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா இங்க தாவீதும் அவனுடைய அபிஷாய் வரும் பொழுது, ஆனால் அங்கே சவுலுடைய வேலைக்காரன் அப்னேர் அங்கே சவுலோட கூட தூங்கி கொண்டிருக்கிறார் பாருங்க. அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்னைக்கு உங்களுடைய சத்ருவ ஆண்டவர் உயிருக்கு உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு, நான் குத்தட்டுமான்னு கேட்கும் பொழுது குத்தாதன்னு சொல்லிட்டு அவங்க தலைமாட்டுல இருக்கிறதான அந்த ஈட்டியும் செம்பை எடுக்கிறார். சரியா? 12வது வருஷத்துல நம்ம வரும்பொழுது தாவீது சவுலின் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போயிட்டாரு. கொஞ்சம் தூரத்துல கடந்து போயிட்டு குரல் கொடுக்கிறாரு. ஜனங்கள்ல அப்னேருடைய எதிராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதுக்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூப்பிடுற, நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே, நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப பாருங்களேன், அங்க சவுல் இடத்துல அங்க தாவீதும் அந்த அபிஷாயும் செம்பை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மலையினுடைய அந்த பக்கத்துல நின்னுட்டு அந்த அப்னேரை பார்த்து சொல்லும் பொழுது, அங்க அப்னேரை பார்த்து சொல்றாரு, நீங்க பெரிய வீரன் அல்லவா? ஆனாலும் நீங்க உங்க எஜமானனை காக்காமல் போனது என்ன? ஒருவன் உங்க ஈட்டியையும் என்ன பண்றான், அந்த செம்பை எடுத்துட்டு போனானேன்னு சொல்லும் பொழுது அவருக்கு என்ன பதில் சொல்றதுல தெரியல. இப்போது ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியையும் தண்ணீர் செம்பு எங்கே என்று பாருங்க என்று சொல்லுகிறாரு. ஆனா இந்த இடத்துல அப்னேருடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராஜாவை காக்குறது தான் அப்னேருடைய வேலை. சரியா? ராஜாவுடைய தன் எஜமானை காக்கிறது தான் அந்த வேலைக்காரனுடைய வேலை. ஆனா எஜமான் படுக்கும் பொழுது தானும் படுத்து நித்திரை பண்ணினான் என்று சொல்லி படுத்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி எங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு தன் கடமையை செய்ய தவறிய வேலைக்காரனாய் இந்த அப்னேர் காணப்படுகிறான். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எஜமானா இருக்கும் பொழுது அவருக்கு நாம கடமைகளை சரியா செய்யறோமா? நாம எப்படிப்பட்டதான வேலைக்காரனா இருக்கிறோம்? நாம விழித்திருக்க வேண்டிய நேரத்துல தூங்கிட்டு, அல்லது அவர் சொன்ன வேலையை நம்ம செய்யாதபடி நாம இருந்தோமே ஆனால் நாமும் இந்த அப்னேரை போலதான் தன் எஜமானை காக்க தவறிய வேலைக்காரனாய், தன் கடமையை செய்ய தவறிய வேலைக்காரனாய், தன் வேலையில அசதியா இருக்கிறதான வேலைக்காரனா நீங்களும் நானும் காணப்படுவோம். அப்ப இந்த மாலை வேலையில ஆண்டவர் என் மூலமா மகிமைப்படணும். ஆண்டவர் நீங்க எஜமான ஆண்டவர், நான் உங்க வேலைக்காரப்பா, என் மூலமா நீங்க மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்ம நினைத்தோமே ஆனால் நாம செய்யக்கூடிய முதல் இந்த நாளில் இருக்கக்கூடிய தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எஜமானன்னு நான் காக்க தவறிட்டப்பா உங்களை. ஆண்டவரே, நான் என் கடமையை செய்ய தவிர நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்ப்போம். கொஞ்ச நேரங்கள்ல நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் நம்ம எந்த கடமையை செய்யாம இருக்கிறோம், ஆண்டவர் சொன்னதை செய்யாம இருக்கிறோமா, அல்லது எத்தனை முறை நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், அல்லது எத்தனை முறை இந்த அப்னேரை போல படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம யுத்தத்திற்கு போக வேண்டிய காலம் வரும் பொழுது நம்ம யுத்தத்திற்கு போகாதபடி, அல்லது ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்காதபடி, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறதான வேலையில நம்ம இல்லாதபடி இருக்கிறதுனால நம்ம கடமையில தவறுகிற இந்த அப்னேரை போல இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22:29.
நீதிமொழிகள் 22, 29 தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீச்சலுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்ப இன்றைக்கு நாம ஆண்டவருடைய வேலையில ஜாக்கிரதையா நிற்கிறதற்கு நாம பழகிக் கொள்வோம். ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்ன, ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அது ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம் அல்லது அது ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா அந்த காரியத்துல நான் உண்மை உத்தவமா ஆண்டவருக்காக நான் இருக்கிறேன்னா, ஒருவேளை கடந்த மாதத்துல எங்க எங்க மதினியும் இன்னொரு சிஸ்டரும் நம்ம ரூத்தை பத்தி பேசுறத இன்னைக்கு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ரூத்தினுடைய வரலாறு ஃபுல்லா சொன்னாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், இல்ல நம்ம தெரியாத பகுதியில் அப்படியே ஒண்ணு கிடையாது. ஆனாலும் அவங்க அந்த ஆர்வமாய் சொல்லும் பொழுது, அதாவது அவங்க கற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்க மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, என்னுடைய ஆரம்ப காலத்தை நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு 10 வருடங்கள் நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும். நான் எம்ஜிஆர் நகர்ல ஒரு சின்ன சபையில அந்த பாஸ்டருக்கு அசிஸ்டண்டா உட்காந்து கீழே உட்காந்து கொட்டடிக்கிறது, அப்புறம் அவர் கூட நின்று பாட வைப்பாரு. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வசனம் வாசிக்க சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அவரு நீங்க இன்னைக்கு செய்து குடிக்கிறீங்களா தம்பி, செய்து கொடுத்து பாருங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி விட்டதுனாலதான் இன்றைக்கு உங்கள் மத்தியில இந்த குடும்பத்துல இவ்வளவு தூரம் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் உயர்த்துவதற்கு கிருபை செய்திருக்கிறார். அப்போ ஒரு சின்ன பொறுப்பா இருந்தா கூட அன்றைக்கு அந்த சிஸ்டர் ரூட் புத்தகத்தை முழுவதும் அவங்க சொன்னாலும் கூட அது ஒரு சின்ன, அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எப்படி நினைச்சேன் அப்படின்னா, அவங்க அதுக்காக எடுத்த சிரமங்கள் ஜாஸ்தி. ஏன்னா ஃபுல்லா வாசிச்சு அவங்க படிச்சாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆண்டவருக்கு நம்முடைய வெளி தோற்றத்தை காட்டும் அந்த இருதயம் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எப்படி நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவருடைய வேலை நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமா, அது எப்பேற்பட்டதான காரியங்கள் இருந்தாலும் நம்ம அசதியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். அப்போ ஒரு சின்ன பொறுப்பா இருந்தாலும் கூட ஆண்டவரை நாங்க அதை காப்பதற்கு உண்மை உத்தவமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுப்போம். எத்தனை குடும்பமாய் சகோதரன சகோதரிகளை எல்லாரும் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை எங்களுக்கு எந்த பொறுப்பை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த பொறுப்புல ஆண்டவர் எங்க கடமை செய்வதில் நாங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானிப்போம். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ அபிநேர பலம் இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொன்னேன், தன் எஜமானை காக்க தவறிய வேலைக்காரனா, தன் கடமையை செய்ய தவறிய வேலைக்காரனா இருக்கக்கூடாது. இரண்டாவது வேறு வேலைக்காரன் மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 23 வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20. தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கிய போது 10,000 தாலந்து கடன் கட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையா இரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரனே ஒருவனை கண்டு அவனை நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இப்போ இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க எல்லாரும் படிச்சு நம்ம பார்க்கும் பொழுது 16,000 கடன் பட்ட ஒரு வேலைக்காரன அவனுடைய எஜமான் மன்னிக்கிறார். ஆனா இவன் என்ன பண்ற, ஒரு 100 வெள்ளிப்பணம் இவனுகிட்டதான் கடன் பட்டு இருக்கிறதான அவனுடைய வேலைக்காரன அவன் மன்னிக்காதபடி தொண்டையை பிடிச்சு நெரிச்சு பட்ட கடனை உனக்கு உடனே கொடுத்து தீரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அவன் சொல்றான், ஆண்டவரே நீ என்னத்துல பொறுமையா இருங்கப்பா, நான் அவன் காலில் விழுகிறேன்னு சொல்லி காலில் விழுந்தா கூட என்ன பண்ற, அவன் சம்மதிக்காம அவனை கொடுத்து தீர் மட்டும் அவனை காவலில போட விட்டான். இத நடந்தது என்ன பண்றான், மன்னித்த வேலைக்கு அந்த எஜமான இடத்துல போய் சொல்லும் பொழுது அந்த எஜமான் என்ன பண்ற, இவனை கூப்பிட்டு நான் உனக்கு இறங்குனது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அந்த ஆண்டவன், அதாவது அந்த எஜமான் கோபம் அடைந்து நீ பட்ட கடனெல்லாம் கொடுத்து தீர்க்கும் அளவும் இந்த உபாதிக்கிறவர் இடத்துல உன்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவனையும் என்ன பண்றாரு, காவலில ஒப்பிக்கிறார். இங்க
ஒரு நீதி எப்படிப்பட்டதான வேலைக்காரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மன்னியாத ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடின இருதயம் உள்ள வேலைக்காரன், அதாவது மன்னிக்க கூடாத ஒரு வேலைக்காரனாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அதாவது கடின இருதயம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. இங்க தான் எஜமான் இவனிடத்துல 16,000 கடன்பட்ட அவ்வளவு பெரிய தொகையை அவர் மன்னிக்கும் பொழுது, நம்மளிடத்துல கடன்பட்ட ஒரு 100 வெள்ளிக்காசுக்காக மன்னிக்காது இருந்தால் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறதுலே தயவு பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் 100% நம்ம என்ன பண்ணது, பரிசுத்தவான்கள் கிடையாது, 100% நீதிமான்கள் கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்களை என்னை மன்னித்திருக்கிறார் அல்லவா? எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோமே, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பொய் சொல்றோமே, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி தப்பிதங்கள் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் பொழுது நாம ஏன் யார மன்னிக்கணும், அல்லது நம்ம இடத்துல கடன்பட்டவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் 1 பேதுருவினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம். எல்லாரும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து அதாவது தீமைக்கு தீமை செய்யாதபடி யார் இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருமனப்படணும், இரக்கமுள்ளவர்களாய் காணப்படணும், சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இரவுல உங்களுக்கு என்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம உலகத்துக்கு முன்பாக ரொம்ப நல்லவங்களா காணப்படுவோம். ஆனா நம்ம சகோதரன் சகோதரி கூட எப்படி இருக்கிறோம்? நம்ம சகோதரன் சகோதரி செய்த குற்றங்களை மன்னிக்கிறோமா? இல்ல நம்ம சகோதரன் சகோதரி செய்யறதான குற்றத்தை இன்னும் அதை பெருசுபடுத்தி நம்ம இன்னும் இருக்கிறோமா? அதாவது பேசுறது ஈஸி. இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை பிரசங்கத்தினுடைய அலங்காரத்துக்காக நம்ம மன்னிக்கணும், சகோதர மன்னிக்கணும், அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம மனசுல வைக்க கூடாது நம்ம சொன்னாலும் கூட நம்ம இருதயம் திருக்குள்ளது, கேடு உள்ளது. ஆனா எப்பாவது நம்ம இடத்துல உண்மையான குணத்தை பிசாசு தூண்டி விடும் போதுதான் தெரியும் நம்மளுடைய வைராக்கியம், நம்மளுடைய கோபம், நம்ம பொறாம எரிச்சல் எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரும். ஆனா அப்படிப்பட்டதான குணங்கள் ஆண்டவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம வளருவதற்கு பிரயாசப்படுகிறோம். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மன்னிப்பதுல தயவு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்டதான தன் கடமையில, அதாவது கடின இருதயம் உள்ள வேலைக்காரனாய் நம்ம இருக்கக்கூடாது. அங்க கடினம் உள்ள மன்னிக்க கூடாதபடி ஒரு அவன 16,000 எவ்வளவோ மன்னிச்சாரு. ஆனா ஒரு 100 ரூபாயா, ஒரு 100 வெள்ளிக்காசை மன்னிப்பதற்கு அவனுக்கு மனசு இல்லையே. அப்ப நம்மளை ஆண்டவர் எவ்வளவு தூரம் மன்னிச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாவியாகி, அதாவது அவரிடத்துல எவ்வளவோ கடன் பட்டிருந்தோம். அந்த கடன் எல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவப்பட்டுருச்சு. ஆனா இன்றைக்கு நம்ம இடத்துல கடன் பட்டதான நம்ம சகோதர சகோதரிகளுக்காக, இல்ல நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்காக, இல்ல நம்ம ஐக்கியத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம இரக்கம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் வருவார்கள். அப்ப நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இரக்கமுள்ள அந்த வேலைக்காரனா நம்ம காணப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா, இல்ல இந்த வேலைக்காரனை போல கடின இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க எங்க மூலமா உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே, ஆனால் நாங்க ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவோ நீங்க மன்னிச்சீங்கல்லப்பா. நாங்க பாவியா இருக்கையில நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணோம், எவ்வளவு மன்னிச்சீங்க. ஆனா இன்றைக்கு எங்க சகோதர சகோதரி ஒருவேளை நாங்க ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், இல்ல அவங்களுடைய ஜீவியம் இன்னும் ஆண்டவருடைய ஐக்கியத்துல இன்னும் கூட ஒருவேளை அவங்க நெருங்கி சேராத ஒரு அனுபவத்துல இருக்கலாம். ஆண்டவர் சில நேரங்களை நம்மளால ஏன் அதை மன்னிக்க முடியல? அவங்க செய்த தப்பிதங்கள் அல்லது அவங்க செய்ததான துரோகம்னே வச்சுக்குவோமே. ஒருவேளை அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு இன்றைக்கு நிலவுல கூட நமக்கு அது அவங்களுக்கு உகந்ததா இல்ல. நம்மளை பத்தி அவங்க தாறுமாறா சொல்றாங்க, நம்மளை பத்தி அவங்க நெகட்டிவா சொல்லும் போது கூட அதை நம்ம பெருசா எடுத்துட்டு ஏன் ஒரு பக்தி வைராக்கியமா இருக்கணும், பக்தி வைராக்கியம் இல்ல, ஏன் ஒரு மாமிச வைராக்கியத்துல இருக்கணும்? ஆண்டவரே அவங்களுக்கும் நீங்க இறங்குங்கப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம இறங்குகிற ஒரு வேலைக்காரனாய், அல்ல மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற வேலைக்காரனாய் நாம காணப்படுவது மிகுந்த அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த இறங்காத வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனேங்கிறாரு. 18வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பொல்லாத ஊழியக்காரனேங்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் இந்த பட்டத்தை நம்ம வாங்கக்கூடாது.
ஆண்டவரே என் மூலமா நீங்க மகிமைப்படணும்னா நல்ல ஊழியக்காரனே தான்ப்பா நீங்க என்ன சொல்லணும், அல்ல நல்ல மகனே தான்ப்பா என்ன சொல்லணும், பொல்லாத ஊழியக்காரனுங்கிறதானே ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துல அந்த வார்த்தை எங்கள் மேல வராதபடி இன்றைக்கு நாங்க இரக்கம் காட்டுவதற்கு எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிடுவோமே. ஆனால் கர்த்தர் நம்மள இறங்குகிற பிள்ளைகளாய், நல்ல வேலைக்காரனாய், அவருடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடிய வேலைக்காரனாய் உங்களை என்னை மாற்றுவார். அப்ப இந்த மாலை வேளையில நம்ம எப்படிப்பட்டதான ஊழியக்காரனா இருக்கக்கூடாதுன்னா, ஒரு அப்னேரை போல நம்ம கடமையை செய்ய தவறி வேலைக்காரனா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இரக்கம் இல்லாத வேலைக்காரனாய், அப்படி இல்லைன்னு சொன்னா மன்னிக்க கூடாத வேலைக்காரனா இருக்கக்கூடாது. மூன்றாவது, எப்படிப்பட்டதான வேலைக்காரனா இருக்கக்கூடாது, எடுத்துக்கொள்ளுங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம் முதல். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது ஒரு வேலைக்காரனை பத்தி பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம் முதல். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதே நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து எதிர்த்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளமும் வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றால், அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாளத்தை வாங்கிக்கோ என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அந்த 2 பேரும் அவர் வீடு வரைக்கும் போறாங்க. அந்த மனுஷங்கிட்ட அந்த வெள்ளிக்காசு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்றாரு, இவன் அனுப்பிடுறாரு இந்த கேயாசி. உங்களுக்கு இந்த நம்ம நாகமானுடைய கதை உங்களுக்கு தெரியும். குஷ்டரோகியாய் இங்க எலிசாவிடத்துல வருகிறார். எலிசா போய் அங்க ஸ்நானம் பண்ண சொல்லுகிறார். ஸ்நானம் பண்ண சொல்லும் பொழுது அவர் சிறு பிள்ளையை போல அவருடைய மாமிசம் மாறி அங்கே அவர் என்ன பண்றாரு, அவருடைய அந்த குஷ்டரோகம் சுகமான உடனே ஏதாவது ஒரு இடத்துல காணிக்க கொடுக்கிறாரு. அப்போ என்ன பண்றாரு எலிசா, நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த கேயாசி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது போய் நான் அந்த நாகமான இடத்துல நான் என்ன பண்றேன் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அவனை பின்தொடர்ந்து போகிறான். அதுக்கு ஒரு கதையும் சொல்றான். என்ன கதை, இப்பொழுதுதான் 2 பேரு வந்தாங்க, அவங்களுக்காக வெளிய வாங்கிட்டு வர சொன்னாரு, எங்க எஜமான் வாங்கிட்டு வர சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனும் அதை நம்பி அவருக்கு கொடுக்கிறாரு. இங்க கொண்டு வந்து பின்ன பிறகுதான் ரொம்ப அருமையா இருக்கும். அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியா எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகல அப்படிங்கிறார். முதலாவது அவன் பொய் சொல்லுகிற வேலைக்காரனாய் காணப்படுகிறான் பாருங்க. அதாவது நான் எங்கேயுமே போகலையே, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த ரதத்திலிருந்து திரும்புற போது பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்கிற ஒலிவ தோப்புகளை திராட்சை தோட்டங்கள் ஆடு மாடுகள் வேலைக்காரர் வாங்குறதுக்கு இது காலமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, நாகமானுடைய குஷ்டம் உனக்கு பிடிக்கும் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி அவனை சபிக்கிறார். அதே போல அவன் குஷ்டரோகியா இருக்கிறான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மூன்றாவது, நம்ம எப்படிப்பட்டதான வேலைக்காரனா இருக்கக்கூடாது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கேயாசியை போல நம்ம இருக்கக்கூடாது. ஒன்று, பணத்திற்கு பின்னால அலையக்கூடிய ஒரு கேயாசி இருக்கக்கூடாது. நம்முடைய ஊழிய காரியங்களில அல்லது ஆண்டவர் நம்ம உயர்த்த நம்ம விடுகிறதான ஒரு கண்ணி என்னன்னா பணம். பணத்துல எப்படியாவது அதுல இந்த இடத்துக்கு போனா இவ்வளவு பணம் கிடைக்கும், அல்ல இந்த ஊழியத்துக்கு போனா இவ்வளவு பணம் கிடைக்கும், அல்ல இதுல போய் இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கறதான அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வர 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 அங்க பிசாசு நம்மள பணத்துல அடிமையாக்கிடுவான். இங்க அப்படித்தான் எலிசாவுடைய வேலைக்காரன் அவ்வளவு தீர்க்கதரிசி, அவரிடத்துல கேட்டிருந்தா அவர் ஜெபிச்சிருப்பார். ஆண்டவர் வானத்தை திறந்து பலகணிகளை திறந்து ஆண்டவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவன் ஆசீர்வதிச்சிருப்பார் அந்த கேயாசிய. ஆனா அவன் அப்படி செய்யல. அவன் வேறு ஒரு நாட்டு தேசத்தானாகிய அந்த நாகமானை அவன் நோக்கி பார்க்கிறான். 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க கூடாது. ஒன்று, நம்ம வேலைக்காரனா இருக்கிறதற்கு ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணுமே தவிர நம்ம மனிதனை நோக்கி பார்க்கிற வேலைக்காரனா இருக்கக்கூடாது. மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில ஒரு குறிப்பிட்ட தேவையை தான் நமக்கு
வந்து சந்திக்குமே தவிர என் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் அதினதின் காலத்தை அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதான கருத்தர். ஒருவேளை இன்றைக்கு சில காரியங்களில யோசிச்சு வந்திருக்கலாம், இடத்துல இந்த காரியங்களை முடிக்க பணம் இல்லையே, அல்ல இந்த என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் அல்லது எதிர்கால காரியங்கள், படிப்பு காரியங்களுக்கு ஒரு பெரிய தொகை ஒருவேளை தேவைப்பட்டிருக்குன்னு சொன்னா நாம நாகமான நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னை அழைத்தவர் ஆண்டவர், எங்களை அழைத்தவர் ஆண்டவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை நாங்கள் ஏறெடுப்போம் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களே ஆனால் ஆண்டவர் நம் மூலமாய் மகிழ்ந்தப்படுவார். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, வானமனக்கு அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று சொன்ன கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் தயவு பெரு பாராட்டுகிறபடினாலே நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அப்ப நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் நோக்கி பார்க்கணுமே தவிர ஒரு மனிதனை நோக்கி பார்க்க கூடாது. இரண்டாவது, இந்த கேஎஸ்சி பண்ணதான தவறு என்ன தெரியுமா? ஆண்டவர் அங்க போய் பொய் சொல்லுகிறார். எஜமான் இப்ப உங்கள்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி சொல்லுகிறான். அது மாத்திரம் போயிட்டு வந்தப்பறம் நான் எங்கேயும் போகவில்லை என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமும் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமே ஆனால் பொய் சொல்லுகிற ஊழியக்காரராய் காணப்படக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் பொய், அல்லது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் நம்ம சொல்லி ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய ஒரு காரியங்கள் இருக்குமே ஆனால் உள்ளதென்று சொல்லுவோம், இல்லதென்று சொல்லுவோம். அதற்கு மிஞ்சின ஒன்றை ஆண்டவன் நம்ம மேல சுமத்த மாட்டார். ஒருவேளை நம்ம தவறு செய்தோமே ஆனால் அந்த தவறை நான் தவறு செஞ்சுட்டேன், சாரி என்னை மன்னிச்சிருங்க, ஆமா உங்களை குறிச்சு இந்த இடத்துல நான் இப்படி பேசிட்டேன், என்னை தவறு ஆமாங்க நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிங்க, அப்படி நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்படுவாரே ஆனால் படுவாரு. ஆனா நம்ம அதே பொய்யா இல்லைங்க நான் அப்படியெல்லாம் உங்களை குறிச்சு பேசலையே இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம சொன்னோம்னா, அதான் ஒரு சின்ன காரியம் நான் சொல்றேன், இப்படியே நம்ம வாழ்க்கையில இருந்தோமே ஆனால் அப்ப ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை மறைக்கிறதுக்கு ரெண்டாவது பொய் பேசும் பொழுது நம்ம ரொம்ப நினைவைக்க வேண்டியது இருக்கும். ஆனா உண்மை பேசணும்னு நம்ம நினைக்கும் பொழுது எதையும் நம்ம நினைவைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம உண்மையை சொல்றோம், இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம், நாளைக்கு படி எத்தனை வருஷம் ஆனாலும் அதைத்தான் சொல்லுவோம். ஏன்னா உண்மை என்றைக்கும் நமக்கு ஒரு ஆனா பொய்யை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் அதை நம்ம ரொம்ப நினைவு வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நீங்க என் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமே ஆனால் நாங்க ஒரு பொய் சொல்லுகிற வேலைக்காரனா இருக்கக்கூடாதுப்பா. அது மாத்திரமல்ல, எஜமானுடைய தரிசனத்துல நம்ம நிக்கிறோம். இங்க தரிசனம் என்ன? எஜமானுடைய தரிசனம் நான் யாரிடத்துல எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்றாரு. அதாவது அங்க அதற்கு அவன், அதாவது நம்ம 2 ராஜாக்கள் 5:16 வாசிக்கும் போது நான் வாங்குகிறதுல கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றால் வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அங்க அவர் ஒரு தரிசனத்துல இருக்கிறாரு. என்ன தரிசனம்? என் ஆண்டவர் போஷித்தாலே ஒழிய நான் வேறு யாரிடத்துல இருந்து நான் எதையும் வாங்க மாட்டேங்கிறதான அவர் தரிசனத்துல இருக்கும் பொழுது, ஆனால் அந்த தரிசனத்துக்குள்ள இருந்ததான கேயாசி என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவர் பொய் சொல்லி அவருடைய தரிசனத்துல நில்லாதபடி, தன் எஜமானுடைய தரிசனத்துல நில்லாதபடி இவர் இப்ப என்ன பண்றாரு? அவரிடத்துல போய் பணத்தை, நாகமான இடத்துல போய் வெள்ளி காசையும் அந்த ஆடைகளையும் கேட்டு வாங்கி பெற்றுக் கொண்டு வருகிறார். இன்றைக்கு இந்த மாலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளை நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை நாங்க உங்க தரிசனத்துல நிக்கணும்ப்பா, நீங்க போஷிக்க வல்லவர் ஆண்டவரை, நீங்க எதையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாங்க பொய் சொல்லி ஆண்டவர் ஒரு பரிதானத்தை வாங்கி அல்லது ஒரு லஞ்சத்தை வாங்கி எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தை கட்ட வேண்டிய அவசியமே இல்லப்பா. அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல வேலைக்காரனாய் காணப்படுவோம். அப்ப எல்லாரும் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நோக்கி பார்த்த ஆண்டவரை நான் எங்க மூலமா நீங்க மகிமைப்படணும்னா இன்றைக்கு நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே எப்படிப்பட்ட ஊழியக்காரனா நாங்க இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலே என் தாசன் உன்னில மாத்திரமல்ல, அங்கே 2வது பார்த்தோம் நம்ம மன்னிக்கிற ஒரு வேலைக்காரனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ மன்னித்தார் அல்லவா? நாம இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகளை மன்னிக்கிறோமா? நம்ம சக உடன் ஊழியக்காரர்களை மன்னிக்கிறோமா? நம்முடைய பெற்ற பிள்ளைகளை மன்னிக்கிறோமா? அல்லது மற்ற காரியங்களை நம்ம மன்னிக்கிறோமா? அல்லது நம்ம மன்னிக்க கூடாதபடி நம்முடைய இருதயத்தை கடின இருதயமா வைத்திருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடினம் இருதயம் உள்ளவரத்துல ஆண்டவர் வசிக்கிறதே இல்லை. இரக்கம் உள்ளவர்கள் தான் இரக்கம் பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, சகோதர சிநேகம், இரக்கம் எல்லாவற்றிலும் நம்ம உண்மை உத்தமமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அப்படியே கிருபை செய்வார். அப்ப நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை கடின இருதயம்ல வேலைக்காரன் நாங்க இருக்க வேண்டாம்ப்பா, மன்னிக்க கூடாத வேலைக்காரனா இருக்க வேண்டாம் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். 3வது, அந்த எஜமானுடைய தரிசனத்துல இல்லாத ஒரு ஊழியக்காரன் நாங்க இருக்கக்கூடாதப்பா.
கேயாசியை போல நாங்க பரிதானம் ஆண்டவர் வாங்கிடக்கூடாது. கேயாசியை போல பொருள் வேலை நாங்க சாராதபடி, கேயாசியை போல நாங்கள் ஆண்டவர் பொய் சொல்லி எங்களோட வாழ்க்கையை வாழாதபடி ஆண்டவரை உண்மை உத்தமாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு பலம் தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் இப்ப நம்ம பார்த்து சொல்லுவார், நீ என் தாசன், நான் உன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி உங்களை என்னை குறித்த ஆண்டவர் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்வார். அப்ப எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான இரவு வேளையில நாங்க எப்படிப்பட்டதான ஊழியக்காரங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதற்கு நீர் ஆண்டவரை எங்கள் மூலமாய் பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கெத்செமனே இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஆம் என்றும் ஆமென் என்று இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரே அதை கைக்கொள்ளுகிற ஒரு பாக்கியவான்கள் என்று சொல்லி நீங்க எழுதியிருக்கிறீங்களே, வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அல்லப்பா, அதை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட வண்ணமாக இந்த வார்த்தைகளை கைக்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா ஆண்டவரை. நாங்க மாமிசத்துல ஆண்டவர் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற அந்த நேரத்துல எங்களுக்கு ஒருவேளை அது ஒரு ஒரு உந்துதல் போல இருக்கும். ஆனா அதுல அனுதினமும் நாங்க நடக்கும் பொழுது ஆண்டவரை இதை காத்துக் கொள்வதற்கு உங்க பலன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்க எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறோம். நன்றி தகப்பனே, அருமையான தகப்பனே. இந்த அறிவு இந்த இரவுல எங்க கூடுகை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஒரு மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதி கன மகிமையாவும் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிக்கும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூடப்பா